தான் கேப்பில் போக முடியும். அங்கே ஒரு டிவைடர் இருக்குது முன்னாடி, அதனால் போகிறதுலாம் கஷ்டம். போய் பிரேக் தான் அடிக்கணுங்க. ஒன்றும் இல்லைங்க. அதான் ரைட் வச்சுட்டு தான் நல்லது. லெஃப்ட்டில் அவ்வளோ போயிருக்கு வண்டி. சரி நம்ம போவோம் முன்னாடி, ஏன்னா போயிட்டு தான் டைம் ஆயிருக்கு. பார்த்தாலும் சரியான குளிங்க. ஆனால் நான் ஸ்கூட்டரில் வருவனுங்க நைட் டைம்லாம் மனசு அப்படியே நொந்துடணுங்க. மழை கிட்ட வந்துச்சுனாங்க குழி எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன குழிங்க, தண்ணி ஃபுல்லாக நம்பிக்குங்க. கரெக்டாக விட்டு ஓட்டலின்னா ஸ்கூட்டர் இருக்கிற டயர் சைஸ்க்குள்ள அவ்வளோதான். இப்போ ரோடு அளந்துட வேண்டியதான். ரோடு அளக்காமல் இருக்கணும்னா ஸ்கூட்டரில் பைக்கில் வரவங்கள பொறுமையாக தான் வரணுங்க. இங்கே ஒரு குழி, இது வந்து பல வருஷமாக இங்கே இருக்குதுங்க. மானியூமெண்ட் ஆஃப் கோவை மாதிரிங்க இந்த குழியெல்லாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த குழி எத்தனையோ வருஷமாக அந்த இடத்துல இருக்குதுங்க. கோவைவாசிகளுக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவாக புதுக்குழிகள்லாம் நிறைய உருவாகிருக்கு. அங்கங்கே நியூ அவார்டு வாங்கின மாதிரி கிரியேட் ஆகிருக்குதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க, தப்பிச்சிட்டோம். பட் தெரியல, பவர் ஹவுஸ் கிட்ட போனால் தான் தெரியும் டிராஃபிக் இருக்கா இல்லையா அப்படின்னு. இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் போட்ட ரோடுங்க. அதனால் இந்த ஒயிட் கலரில் இருக்குங்க. அந்த கலர் டைப்பில் போட்டுருக்காங்க. முதல்ல நம்ம பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் போட்ட ரோடு மாதிரி இந்த ரோடு மட்டும் மேலே. முதல் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சென்டரில் அப்படி தான் இருந்துச்சுங்க. பிரிட்டிஷ்காரங்க ரோடு தான் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும், சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெட் சர்ஃபேஸ் ஆச்சுன்னா டார்மாக் அளவுக்கு பிரேக்கிங் இருக்காதுங்க. பட் ஸ்டில் ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இருக்குங்க. குவாலிட்டி அந்த சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த 4 வே பண்ணப்போ தான் அந்த அத்தனை ரோடையும் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரோடை வந்து சென்ட்ரலேருந்து எடுத்துட்டுங்க நம்ம நார்மல் தார் ரோடு போட்டதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரோடு வந்து நான் 10th படிக்கிற மட்டும், ஐ மீன் 7th 8th படிக்கிற மட்டும், 10th படிக்கிற மட்டுமே அந்த ரோடு தான் இருந்துச்சுங்க. வெஹிக்குலர் டிராஃபிக் எல்லாம் இருந்துச்சுங்க. ஏன்னா ஊட்டி ரோடு நீங்கள் சும்மா வெஹிக்குலர் டிராஃபிக் இருக்காது அந்த காலம்லாம் நினச்சிக்காதீங்க. பிரதான சாலைங்க ஊட்டிக்கு மேட்டுப்பாளையம் ரோடு நிறைய வாகனங்கள் இருந்துச்சு. லாரிங்க எஸ்பெஷலி டன்னேஜ் அதிகமாக ஏற்றிட்டு லாரிகள் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த கெப்பாசிட்டி வந்து இப்போ போகிற ரோடில் இருக்குமானா 100% கிடையாதுங்க. சாரிங்க, வீடியோ கிளாரிட்டி ரொம்ப போகாதுங்க. ஆப்போசிட்டில் சரி டிராஃபிக்ங்க. ஆமாம், ரோடு இத்தனோண்டு வச்சுட்டு எங்கே ஒரு வண்டி போங்க, எல்லா வண்டியும். முன்னே அவ்வளோதான், உங்கள் வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாகிடுங்க டியூ டு லைட்டிங் இதுங்க.